தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் 4186 அடி உயரத்தில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் தோன்றுகிறது. அதே மாவட்டத்தில் காவிரியுடன் புஷ்பகிரி மலையில் உற்பத்தியாகும் ஹாரங்கி ஆறு கலக்கிறது. பின்னர் மாண்டியா மாவட்டத்தில் 124.8 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையை அடையும் காவிரியில் சிக்மகளூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் ஹேமாவதி மற்றும் லட்சுமண தீர்த்தம் ஆகிய 2 ஆறுகள் இணைகின்றன. கிருஷ்ணசாகர் அணையை விட்டு கிளம்பும் காவிரி ஸ்ரீரங்கப்பட்டினம் தீவை தோற்றுவிக்கிறது. இந்த தீவில் தான் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த அரங்கனை ஆதிரங்கன் என்றும் அழைக்கின்றனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தொடங்கி கிழக்கு நோக்கி ஓடிவரும் கபினி ஆறு திருமாக்கூடலு நரசிபுரா என்ற இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து பாய்கிறது. மைசூர் மாவட்டத்தில் சிவசமுத்திரம் என்னும் இடத்தில் ககனசுக்கி பிரசுக்கி என 2ஆக பிரிந்து சிவசமுத்திர தீவை உருவாக்குகிறது காவிரி. இந்த தீவிலும் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த அரங்கனை மத்திய ரங்கன் என்றும் அழைப்பர். பின்பு அர்கவதி ஆறுடன் இணைந்தவுடன் மேகதட்டு என்ற இடத்தில் காவிரியானது ஆழமான குறுகிய பாறைகள் வழியாக பிலிகுண்டலு வந்தடைகிறது. இப்படி கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டர் தூரம் வளம் கொழிக்க செய்துவிட்டு தமிழகத்தின் ஒகேனக்கல்லில் அருவியாக விழும் காவிரியுடன் பாலாறு, சென்னாறு, தொப்பாறு ஆகிய சிற்றாறுகள் கலக்கின்றன. பின்னர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் 120 அடி உயரம் கொண்ட ஸ்டான்லி அணையில் இளைப்பாறிய பின்பு தமிழகத்தின் விவசாய பரப்பை நோக்கி பாய்கிறது நம் காவிரி. இப்படி மேட்டூரிலிருந்து புறப்பட்டு வரும் காவிரியுடன் நீலகிரி மாவட்டம் அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388824242. மலை பகுதியில் தோன்றும் பவானி ஆறு ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் கலக்கிறது. அதனைத் தொடர்ந்து பழனிமலை தொடரில் பஞ்சப்பட்டி பள்ளத்தாக்கில் உற்பத்தியாகும் அமராவதி ஆறானது கரூர் அருகே உள்ள கட்டளை என்னும் இடத்தில் காவிரியுடன் கலக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அகலமாக விரியும் காவிரிக்கு அகண்ட காவிரி என்ற பெயரும் உண்டு. திருச்சி மாவட்டத்திற்குள் வரும் காவிரி முக்கொம்பு என்னும் இடத்தில் 2ஆக பிரிந்து 3வது தீவான ஸ்ரீரங்கத்தை உருவாக்குகிறது. ஸ்ரீரங்கத்தின் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த அரங்கனை அந்தரங்கன் என்றும் அழைப்பர். இங்கு காவிரி என்றும் கொள்ளிடம் என்றும் பிரிகிறது. பின்பு கரிகாலன் கட்டிய கல்லணையில் ஒன்றாக சேர்கின்றன. கல்லணையில் காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புதுவாறு அல்லது கல்லணை கால்வாய் என 4ஆக பிரிகிறது காவிரி. இங்கு பிரியும் கொள்ளிடம் தஞ்சை மாவட்டத்தின் வழியாக சென்று நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களின் எல்லையாக சென்று பரங்கிப்பேட்டை அருகே கடலில் கலக்கிறது. கல்லணையிலிருந்து வெளிவரும் மற்றொரு ஆறான வெண்ணாறு பல்வேறு கிளைகளாக பிரிந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதையும் பசுமையாக்கி இறுதியில் வேதாரண்யம் அருகே கடலில் கலக்கிறது. கல்லணையிலிருந்து வெளிவரும் புது ஆறு அல்லது கல்லணை கால்வாய் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாகும். இது தஞ்சை நகர மையத்தின் வழியாக சென்று தஞ்சை மாவட்டத்தின் தென்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளை பல்வேறு கிளைகளாக பிரிந்து பாய்ந்து கடலில் கலக்கிறது. கல்லணையில் இருந்து வெளிவரும் காவிரி அரசலாறு போன்ற பல்வேறு கிளையாக உருவாகி தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் பயணித்து பூம்புகார் பட்டினத்தில் கடலோடு கலக்கிறது. சென்னையின் குடிநீர் பூர்த்தி செய்யும் வீராணம் ஏரிக்கு கீழணையில் இருந்து காவிரி நீரானது செல்கிறது. இப்படி தஞ்சை மாவட்டம் முதல் தலைநகர் வரை அனைவருக்குமான காவிரி இன்று காணல் நீரோ என்று எண்ணும் போது வான் பொயினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்னும் சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலை வரிகள் நம் உள்ளங்களில் தோன்றி காவிரி பொய்க்காது என்ற ஊக்கத்தை கொடுக்கிறது.